உத்தரப்பிரதேசத்தின் ஷாஜஹான்பூரில் இந்திய விமானப்படையினர் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனை முக்கிய தகவலாக பார்த்து வருகிறோம். போர் விமான புறப்பாடு மற்றும் தரையிறக்கும் பயிற்சிகளில் ராணுவத்தினர் மும்முரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து எல்லையில் போர் பதற்றம் நீடித்து வரும் நிலையில் இந்த பயிற்சியானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இதனை மற்றொரு அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காவ்யா வழங்கிட கேட்கலாம். காவ்யா, வணக்கம். உத்தரப்பிரதேசத்தின் ஷாஜஹான்பூரில் இந்திய விமானப்படையினர் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது குறித்தான முழு விவரங்கள் காவ்யா. வணக்கம் சிந்துஜா. பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் போர் பதற்றம் நீடித்து வரும் நிலையில் உத்தரப்பிரதேசத்தின் ஷாஜஹான்பூரில் இந்திய விமானப்படையினர் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டிருக்கின்றனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பஹல்காமில் கடந்த 22ஆம் தேதி சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் மிக மோசமான தாக்குதலை நடத்தினர். இதில் அப்பாவி மக்கள் 26 பேர் கொல்லப்பட்டனர். இதற்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் தெரிவித்து வரும் நிலையில் இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானை தளமாக கொண்டு இயங்கும் லஷ்கர் தொய்பா என்ற அமைப்பானது பொறுப்பேற்றுக் கொண்டது. இதைத் தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக பல்வேறு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொண்ட நிலையில் குறிப்பாக சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ரத்து உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை இந்தியா அறிவித்தது. இதற்கு பதிலடியாக தொடர்ந்து பாகிஸ்தான் எல்லைக்குள் இந்திய விமானங்கள் நுழையக்கூடாது என பாகிஸ்தான் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்திருந்தது. இது தொடர்பாக பல்வேறு உலக நாட்டு தலைவர்களும் தங்களது கண்டனங்களை பஹல்காம் தாக்குதலுக்கு கண்டனங்களை தெரிவித்திருந்தனர். தொடர்ந்து பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் நடத்தப்பட்டுள்ள நிலையில் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் நிச்சயம் பதிலடி கொடுக்கப்படும் என பிரதமர் மோடி தெரிவித்திருந்தார். இந்த தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகளுக்கு பாகிஸ்தான் ஆதரவளிக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பாகிஸ்தானின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக அந்த நாட்டு உளவு பிரிவின் ISIயின் தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் முகமது அசீம் மாலிக் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவர் பாகிஸ்தானின் 10வது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து இந்த நியமனம் முடிந்து 10 மணி நேரங்களுக்கு பின்னதாக தற்போது எல்லையில் 8வது நாளாக போர் பதற்ற சூழல் என்பது நீடித்து வருகிறது. குறிப்பாக ராஜஸ்தான் மற்றும் ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட எல்லை பகுதிகளில் 8வது நாளாக துப்பாக்கிச்சூடு சம்பவமானது பாகிஸ்தான் மற்றும் இந்திய ராணுவத்திற்கிடையே நடந்து வருகிறது. இந்த நிலையில் உத்தரப்பிரதேசத்தின் ஷாஜகான்பூரில் இந்திய விமானப்படையினர் தீவிர பயிற்சியில் மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக கங்கா விரைவு சாலையில் விமான புறப்பாடு மற்றும் தரையிறங்கும் பயிற்சிகளானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதாவது போர் அல்லது தேசிய அவசர காலங்களின் போது மாற்று ஓடுபாதையாக விரைவு சாலையின் திறனை மதிப்பிடுவதற்காக இந்த பயிற்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இருப்பினும் பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து எல்லையில் போர் பதற்றம் நீடித்து வருவதால் இந்த பயிற்சியானது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காவியா.